தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கான சூழலும் அவரை தேடி வந்தது. ஆனாலும் அதை விரும்பவில்லை. அவர் எந்த அதிகாரத்திலும் இருந்ததில்லை. பஞ்சமர்களைப் போல எந்த இழிவையும் அவமானத்தையும் சந்திக்காமல் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடிய ஒருவர் தந்தை பெரியார் மட்டும்தான். நிலபுலங்களும் அவருக்கு ஏராளம் இருந்தன. ஒரு நிலக்கிழார் குடும்பத்திலும் பிறந்தவர். தனது இறுதி மூச்சு வரையில் பொது வாழ்விலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் என்றால் அவருடைய உழைப்பையும் ஈகத்தையும் ஒருவன் உள்நோக்கத்தோடு கொச்சைப்படுத்துகிறான் என்றால் அவன் இந்த மண்ணில் தமிழனாக வாழ தகுதியற்றவன், மனிதராக வாழ தகுதியற்றவன் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே நோக்கம்தான், சாதியின் பெயரால் அல்லது வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை எதிர்ப்பது என்பது மட்டும்தான் நோக்கம். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் இந்தியாவில் அரசியல் களத்தில் இரண்டே தலைவர்கள் தான். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். எனக்கு மொழி அபிமானம் கிடையாது, எனக்கு இன அபிமானம் கிடையாது, எனக்கு தேச அபிமானமும் கிடையாது என்கிறார். இப்படி ஒரு தலைவர் 20ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் தோன்றியது இவர் ஒருவர் மட்டும்தான். பெரியார் அகில இந்திய அளவில், ஏன் சொல்ல போனால் அகில உலக அளவில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேசுபடு பொருளாக விளங்குகிறார். அவர் எந்த அதிகாரத்திலும் இருந்ததில்லை. ஆட்சி அதிகார பீடத்தில் அமராமலேயே ஆட்சியில் இருந்தவர்களால் இருப்பவர்களால் வெகுவாக பேசப்படுகிற ஒரு பேராளுமையாக விளங்குபவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல அரசியல் தளத்தில் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பொறுப்பையும் வகிக்காமல் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி வருபவர் தந்தை பெரியார். அதுவே அவருக்குள்ள பெரும் சிறப்பு, அரும் சிறப்பு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கான சூழலும் அவரை தேடி வந்தது. ஆனாலும் அதை விரும்பவில்லை. அப்படி அதிகார வேட்கை இல்லாத ஒருவர் பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வந்து ஆசை வார்த்தைகளை பேசி அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கமில்லாத ஒருவர் சாதிய அமைப்பால் பஞ்சமர்களைப் போல எந்த இழிவையும் அவமானத்தையும் சந்திக்காமல் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடிய ஒருவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இது இந்திய அரசியலில் அவருக்குள்ள தனி சிறப்பு. அவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். இந்து சமூக கட்டமைப்பிலே தகுதி உண்டு என்கிற ஒரு சாதிய அடையாளத்தோடு பிறந்தவர். அதாவது தமிழகத்தில் தொட்டால் தீட்டு கண்டால் தீட்டு என்கிற நிலையில் உள்ள சமூக அடையாளம் அவருக்கு இல்லை. சமூகத்தில் அவருக்கு மதிப்புண்டு என்கிற அளவுக்கான ஒரு சமூக அடையாளம், நாயக்கர் என்கிற சமூக அடையாளம். ஆகவே அவருக்கு எந்த இடத்திலும் கோவிலிலே நுழையக்கூடாது, குளத்திலே இறங்கக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது என்கிற நெருக்கடிகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, அவமதிப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூக தகுதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர். பொருளாதார வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர். பல கோவில்களில் தர்மகர்த்தா பொறுப்பை வகித்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர். இப்படிப்பட்ட சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக தகுதி அவருக்கு உண்டு. அவர் விரும்பியிருந்தால் அந்த வாழ்வே சுகமானது என்று அப்படியே வாழ்ந்திருக்க முடியும். நிலபுலங்களும் அவருக்கு ஏராளம் இருந்தன. ஒரு நிலக்கிழார் குடும்பத்திலும் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் தனது இறுதி மூச்சு வரையில் பொது வாழ்விலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் என்றால்
அவருடைய உழைப்பையும் ஈகத்தையும் ஒருவன் உள்நோக்கத்தோடு கொச்சைப்படுத்துகிறான் என்றால் அவன் இந்த மண்ணில் தமிழனாக வாழ தகுதியற்றவன், மனிதராக வாழ தகுதியற்றவன் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உழைப்பை சந்தேகப்படுவது, அவருடைய நோக்கத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கற்பிதமான கருத்துக்களை, அவதூறுகளை பரப்புவது மிகவும் அற்பமான ஒரு அரசியல். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பலர் ஏன் 99.99 விழுக்காடு பதவி ஆசை, ஆட்சி அதிகாரத்தின் மீது வேட்கை, அதன் மூலம் கிடைக்கிற புகழ், அதை ஒட்டி தம் மீது படுகிற வெளிச்சம், இவற்றுக்காகத்தான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி அவர் ஆசைப்பட்டிருந்தால் காங்கிரசிலேயே நீடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும், அல்லது அகில இந்திய அளவில் அவர் மிக உயர்ந்த பதவிக்கும் போயிருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நிலவுகிற சனாதன தர்ம அடிப்படையிலான பாகுபாட்டை எதிர்த்து அதிலிருந்து வெளியேறியவர் தந்தை பெரியார். காங்கிரசுக்குள் நிலவுகிற இந்த பாகுபாட்டை காங்கிரஸ் தலைவர்களால் ஒழிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியேறியவர். காங்கிரஸை ஒழித்து கட்டாமல் விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு களமிறங்கியவர் தந்தை பெரியார். அதற்கு ஒரே நோக்கம்தான், சாதியின் பெயரால் அல்லது வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை எதிர்ப்பது என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியாரை இந்த கோணத்திலிருந்து மட்டும்தான் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இறுதி மூச்சு வரையில் அவருடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை இலக்கு சாதி ஒழிப்பு என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் இந்தியாவில் அரசியல் களத்தில் இரண்டே தலைவர்கள் தான். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். அவர் அரசியல் இயக்கம் கண்டார், அரசியல் களத்தில் பணியாற்றினார், மத்திய அமைச்சர் என்கிற அளவுக்கு உயர் பொறுப்பில் இடம் வகித்தார். ஆனாலும் ஜாதி ஒழிப்பு என்பதுதான் அவருடைய இறுதி இலக்காக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அணுகுமுறை அனைத்தும் சாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டதாகவே இருந்தது. அப்படி தேர்தல் அரசியலில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஈடுபாடு கொள்ளாமலேயே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாசற்ற தலைவர் தந்தை பெரியார். அவர் கன்னடர், அதனால்தான் அவர் தமிழர் என்கிற உணர்வு இங்கே வெகுண்டிட விடாமல் தடுத்தார். திராவிடர் என்று தமிழர் என்கிற அடையாளம் அழிக்கப்படக்கூடிய வகையிலே திராவிடர் என்ற சொல்லாடலை கையாண்டார். திராவிடம் என்கிற அரசியலை கையில் எடுத்தார். அதனால்தான் தமிழர்கள் இங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள், தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், தமிழர்கள் சுரண்டப்பட்டார்கள் என்று உள்நோக்கம் கற்பிப்பது அப்பட்டமான அற்ப அரசியல். இதைவிட வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது. மிக கேவலமான ஒரு அரசியல். இந்த கோணத்திலே தோழர்கள் சிந்திக்க வேண்டும். அவர் எதற்காக பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டும்? அதிகார பீடத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த கும்பலோடு கைகோர்த்து குழாவ முடியுமே, அவர்களோடு சேர்ந்து ஆனந்த கூத்தாட முடியுமே, பதவிகளில் அமர்ந்து பட்டங்களை சுமந்து திரிய முடியுமே. ஆனால் ஏன் அதிகாரமும் ஆதிக்கமும் நிறைந்த பார்ப்பனர்களை எதிர்க்கிற நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுத்தார்?
அது வெறும் பார்ப்பன சமூகத்தின் மீதான வெறுப்பு அல்ல. இந்த சமூகத்தில் நிலை கொண்டிருக்கிற ஒரு தத்துவத்திற்கு எதிரான போர். ஆரியம், பார்ப்பனியம், சனாதனம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான போர். இந்த அடிப்படை அறிவில்லாதவர்கள் தான் தந்தை பெரியாரை அடையாள அரசியலுக்குள் ஆழ்த்த பார்க்கிறார்கள், வீழ்த்த பார்க்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட அரசியலுக்குள்ளே அவர் நுழையவில்லை. மொழியை பற்றியோ தேசத்தை பற்றியோ அவர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவருக்கும் சனாதன தர்மம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியார் அம்பேத்கரை தேடியதும், அம்பேத்கர் பெரியாரை தேடியதும் இந்த ஒரு புள்ளியில் தான், இந்த ஒற்றை புள்ளியில் தான். அம்பேத்கர் என்ன மொழி அடிப்படையிலே பெரியாருக்கு உறவினரா என்ன? தெலுங்கரா, கன்னடரா? ஏன் அம்பேத்கரை பெரியார் தேடி போக வேண்டும்? அம்பேத்கர் மராட்டியர். உங்கள் மொழியிலே சொல்ல போனால் அவர் மராட்டியர். பெரியார் உங்கள் மொழியில் சொல்ல போனால் அவர் கன்னடர். அவர்களுக்கிடையிலே இந்த உறவு எப்படி உருவானது? மொழி அடிப்படையிலா அல்லது திராவிடம் என்கிற திராவிட தேசத்தின் அடிப்படையிலா? இல்லை. அவரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுகிறார், இவரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுகிறார். கொள்கை வழி உறவு, கோட்பாட்டு உறவு. இதை புரிந்து கொள்ள அந்த அற்பர்களால் முடியாது. இதற்கு ஒரு தத்துவார்த்த பார்வை தேவை. அந்த அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் இவர்களை அறிந்து கொள்ள முடியும். தந்தை பெரியார் திராவிடம் என்கிற ஒரு அரசியலை இங்கே முன்னிறுத்தியதற்கு காரணம் அவர் தமிழர் அல்லாதவர் என்று வியாக்கியானம் விளக்கம் சொல்லுகிறார்கள். திராவிடம் என்பது நிலப்பரப்பையும் குறிக்கும். திராவிடம் என்பது மொழி அடையாளத்தையும் குறிக்கும். ஆனால் இந்த அளவுகோலை தந்தை பெரியார் எடுத்துக்கொள்ளவில்லை. ஐக்கியமாக அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கு சென்னை மாகாணத்தில் உள்ள அனைவரும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒடியா போன்ற மொழிகளை பேசக்கூடியவர்கள், சென்னை மாகாண எல்லைக்குட்பட்டவர்கள், அதை அண்டை பகுதியில் உள்ள சில இந்த மொழிகளை பேசக்கூடிய மக்கள், இவர்களை திராவிடர்கள் என்று அவர் அடையாளப்படுத்தியது கூட வட இந்தியர்களின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு இது பயன்படும் என்கிற அடிப்படையில் தானே தவிர மொழி அடிப்படையில் அல்ல.